இப்ப ஃபர்ஸ்ட் நைட் நாங்க உள்ள போகும்போது கூட யாரு அவங்க டெய்லி பாக்குறோம் தானே அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு. இவன் வராங்களா இருக்காதீங்க. இன்னைக்கு நம்முடைய நீயானா வந்து வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் காதலர் தின சிறப்பு நீயானா இது. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். இந்த பக்கம் இருக்கக்கூடிய கணவன்மார்களின் மனைவிகள் இந்த பக்கம் இருக்காங்க, இந்த பக்கம் இருக்கக்கூடிய மனைவிமார்களுடைய கணவன்மார்கள் இந்த பக்கம் இருக்காங்க. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? முதல் கேள்வி என்னன்னா, இந்த டின்னர் டேட் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப பாப்புலர். கடினமான நேரத்துல அப்ப என்ன எதுனே தெரியல, அது எங்களோட டின்னர் டேட் மாதிரி நாங்க இது சாப்பிட்டோம். கல்யாணம் ஆன புதுசுல கையில காசு இல்ல, ரேஷன் இல்ல, வீட்டுல சென்னை வந்துட்டோம். என்ன பண்ணாங்க, இருக்கிற அந்த 200 rupeesல ஒரு kg அரிசி வாங்கி அதில் நம்ம கஞ்சி வடிச்சு குடிச்சோம். எனக்கு வந்து சைடிஷ் இல்லாம சாப்பாடு இருக்காது. 20 ரூபாய்க்கு அழகா ஒரு கருவாடு பேக்கெட் ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கிட்டு வந்து அந்த கஞ்சியோட அந்த கருவாடு எனக்கு சிலுக்கு உடம்பு ஹெவன். எங்க ஒய்ஃபும் ரொம்ப லவ் பண்ணி மேரேஜ் பண்ணோம். ரொம்ப போராட்டத்துக்குள்ள மேரேஜ் ஆகும். மேரேஜ்னா இதுவரை சந்திக்காதது. அதாவது மாமனாரு அருவாள் எடுத்தாரு, அருவாளோட கிளம்பிட்டாரு. இன்னைக்கு எத்தனை தலை உள்ள போறது தெரியலையே. மாமனார் நானும் அருவாள்ல ஃபைட் பண்றோம். அன்னைக்கு நைட் ஒன் நைட்டா ஒரு பெரிய ஃபைட்ல தான் எங்க மேரேஜ் நடந்துச்சு. ராத்திரி நைட் 10 மணிக்கு நடந்தது. நீ என்ன பண்ற? பேசாம இவ சைடுல தாலி கட்டு கட்டா தாலி கட்டா. 2 months எனக்கு வந்து salary இல்ல, அவங்களுக்கும் இன்கம் இல்லாம இருந்துச்சு. அந்த டைம்ல ஒரு நாள் நைட் வந்து ஒரே ஒரு தயிர் சாதம் வாங்கிட்டு வீட்டுல இருக்க கேண்டில் மட்டும் கொளுத்திட்டு ஒரு செட்டப் மாதிரி உள்ளே நல்ல சின்னதா ஒரு செட்டப் போட்டு நாங்க வந்து சாப்பிட்டோம். அப்படியே பெரிய போலாம். நீ ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். அதை பாதி சாப்பிடுவாங்க, மீதி பாதி எனக்கு கொடுப்பாங்க. திருப்பி நான் அதை கொஞ்சோண்டு சாப்பிட்டு ஃப்ரைட் ரைஸ் நல்லா இல்லைன்னு திருப்பி அவங்களுக்கு கொடுப்பேன். எனக்கு நல்லா வரும் வேண்டாம். திருப்பி அவங்க சாப்பிட்டு இல்ல எனக்கு போதும் திருப்பி கொடுப்பாங்க. நான் நிறைய தடவை பஸ்ல வித்தவுட்ல போயிருக்கேன். கவர்மெண்ட் பஸ்ல ஒரு மாதிரி கேரளா டிக்கெட் வாங்கிட்டு போவாங்க. நான் துபாயில இருந்து வரும்போது பிளைட்லயே டிக்கெட் வாங்கல. ஒளிஞ்சு இருக்க டிக்கெட் அந்த டிக்கெட் அவர் வந்தாருனாக்கா அவர் பார்த்தோன்னே அது பயமா இருக்கும். ஓடி போய் ஒளிஞ்சு பேக் சைடு போயிடும். இந்த விஷயம் தெரியாம நான் ஒரு 3 நாள் டிக்கெட் எடுக்கிறப்பா. ஃப்ரண்ட்ல வந்தா பேக்ல பண்ணா ஃப்ரண்ட் போகும். அந்த அளவு ரொம்ப கஷ்டம் சார் எங்க ஃபேமிலி ஆக்சுவலா. எப்படி இந்த சந்தர்ப்பத்துல, இந்த சூழ்நிலையில, இந்த வறுமையில, இந்த நெருக்கடியில அதெல்லாம் அப்படி பேசினப்ப நீ என்னை விட்டு போயிருக்கணும். ஆனா நீ போலையே. ஏன்? ஒரு 2 years பேக் முன்னாடி வந்து ஐ லாஸ்ட் மை லெஃப்ட் விஷன். லெஃப்ட் ஐ வந்து ஃபுல்லா பிளைண்ட் ஆயிடுச்சு. வந்தன்னைக்கே கண்ணுகளை கட்டி விட்டு ஆட்டிட்டாங்க. டேஞ்சரஸ் பிள்ளை. அதுக்கப்புறம் டெய்லி உட்காந்துருவேன், என்னை விட்டு போயிடு, நீ என்ன டோஸ் பண்ணிடு. ஏன் போல இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கு யாருக்கும் சொல்லணும்னு நினைச்சேன். உங்ககிட்ட சொல்ல உட்கார். எங்க போறது? எனக்கு வேலண்டைன்ஸ் டே இப்பவே கிளம்பணும் போது கூட கட்டி வச்சுட்டே ஏன் போல முடியாதுடா. ஐயோ வார்த்தை வரும், ஆனா என் மனசுல எதுவும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். குட்னஸ் பார்த்துதான் நான் இது வரைக்கும் கண்டினியூ அந்த இப்ப நான் அடிச்சா போயிட்டு வந்து திரும்ப எனக்கு கொஞ்சம் அதுக்கு நான் இங்க இருக்கணும். நான் ஆக்சுவலா வந்து அவரை விட ஒரு 8 மாசம் பெரியவர். அவங்களோட 2 லைன் பாடம் சொல்லி நீங்க கேளுங்க. அதுக்கப்புறம் யாராவது வேண்டாம் அப்படின்னு போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 லைன் பாடம் சொல்லி கேளுங்க. என்ன கொடுத்துள்ள நீ பாடு மாட்டினருக்கு எவ்வளவு மக்களையா கூப்பிடுறாங்க. நான் பாடுறேன், ஆனா நீங்களே உங்களுக்கே புரியும் எனக்கு போல் இருக்கு. அவருக்கு புரிஞ்சா சரிதானே. பாடு பாடி துணை. புதுசனம் தூங்கிருச்சு காட்டுங்கடிச்சிருச்சு உங்களை அதுக்கு இல்ல ஒரு கட்டி போட்டா நல்லா தூக்கம் வரும்ல. அதுவும் ஏனோ புரியலை. கஸ்தோசியா வியாதின்னு அமெரிக்காவில் சொன்னாங்க. அப்படியா? குயில கருது என்னோட ஃபேவரட் போஸ்ட் மட்டும் ஏன் வாசிப்பை நிறுத்தி விட்டார்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓடோடி வந்து என்னை ஏமாற்றாதே. பாட்டி அவ்வளவு நேரம் கதறானே கரையிலானா? குயில கருங்குயிலே மாம மன குயில் கூலம் போடும் பாட்டாலே மயில இளமயில ஆசை கவி குயில் யாக பாடும் கேட்டாலே செய்தி சொல்லும் பாட்டாலே நிலா காயும் நேரம் உன்னை எண்ணி நானும் மேலும்
கொத்தையில நான் வந்து பிசிக்கலி சேலஞ்சு பர்சன். அம்மா கிட்ட சண்டை போட்டு மேனேஜ் பண்ணாங்க. ஒண்ணு நினைக்கும் போது என்னால முடியலாம். எல்லாமே பிடிச்சி போய் தான் சார் நான் மேரேஜ் பண்ணேன். விட்டு போக கூடாது, நம்ம பிடிச்சி போய் தான் லவ் பண்ணோம். நல்லவையா என்கிட்ட மெசேஜ் பண்ணீங்க, அப்புறம் பேசணும், பிடிச்சிருச்சு அப்படின்னு நான் என்னோட அம்மா அப்பா கிட்ட சொல்லும் போது அவங்க ஒத்துக்கல. 2 பேர் கல்யாணத்துக்கும் 2 பேர் வீட்லயுமே ஒத்துக்கல. எங்க அம்மா வந்துட்டு நான் இன்டர்வியூ எல்லாம் எடுப்பேன், 4-5 பேட்ட வச்சு இன்டர்வியூ பண்ணுவேன் அப்படிலாம் சொன்னாங்க. 4-5 பேர்த்த வச்சு இன்டர்வியூ பண்ணாங்க. நீங்க அந்த 4 இன்டர்வியூ 5 இன்டர்வியூ அட்டனும் பண்ணீங்க. நீ என்ன எங்க காம்படிஷன்ல கலந்துக்கதா? ஆல் தி பெஸ்ட். Thank you. அதெல்லாம் எனக்காக பண்ணீங்க. நான் அப்ப கூட கேட்டேன், என்ன இதெல்லாம் பார்த்தது கூட இல்ல, நேர்ல பார்க்காம எனக்காக எப்படி நீங்க இவ்வளவு பண்றீங்க? அவ்வளவு வெரி காம்ப்ளிகேட். ஒரே நாள் 4 இன்டர்வியூ, ஜாப்ஸ் கூட 4 பேர் இன்டர்வியூ பண்ணது இல்ல. அதுல எந்த இன்டர்வியூல எந்த கேள்வி உங்களுக்கு கொஞ்சம் சுருக்கம் இருந்துச்சு? எல்லா கேள்வியுமே சுருக்கம் தான் சார். இந்த நக்கல் ஆயிட்டு தானே வேணாங்க. ஒய் மீன் அவர் கேட்கிறாரு. எனக்கு ஓகேவா, நான் கம்ஃபர்டபிளா இருக்கேன், அந்த மாதிரி கேட்டு பாத்துக்கிட்டாரு. அங்கதான் இருக்கு இந்த ஸ்டேட் பாயிண்டோட ட்விஸ்ட். பிசினஸ் லாஸ் ஆகும்போதெல்லாம் நான் பண்ணாத டாஸ்க் கிடையாது. ஏன் என்னை விட்டுட்டு இன்னும் போல? நீ சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். கூட்டாத கஷ்டம் கிடையவே கிடையாது. என்னென்ன கஷ்டம் கொடுக்க முடியுமோ உனக்கு எல்லாமே தந்திருக்கேன் நான். எனக்கு இந்த கொஸ்டின் ஆன்சர் எனக்கு தெரியலங்க. என்னோட கசின் தாங்க அவர். குட்டியா இருக்கும் போதுல இருந்து எனக்கு அவரு தெரியும். நாங்க ஒட்டுக்கா சாப்பிட்டு ஒட்டுக்கா தூங்கி அந்த மாதிரி. அது எப்படி 2 பேரும் ஒரே பார்த்தோம்? சங்கட்டமா இருக்கா? எப்படி சொல்லணுங்க? தெரியல சொல்றேன் சொல்லு. இல்ல நீங்க எனக்கு யாரு எப்படி சொல்லணும்? ஆமா பையன். உண்மையிலேயே அறிவில்லையா இல்ல அறிவில்லாத மாதிரி நடிக்கிறானே தெரியல. இப்ப பஸ் நைட்டு நாங்க உள்ள போகும்போது கூட யாரு அவங்க டெய்லி பாக்குறாங்க அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு. என்னமா எல்லாரும் பண்ணுங்க. இவன் வராங்களா? இருக்காதீங்க, நீ என்ன ஏழை வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனா பெக்க மட்டும் பண்ணாதா? அந்த கருமத்தை என்னால பார்க்க முடியல. அவரோட கேரக்டர் எனக்கு நான் சின்ன வயசுல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன். இவர் என்ன சிச்சுவேஷன் எப்படி பண்ணுவாருங்கிறது எனக்கு தெரியும். தெரியுதா இருக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் பண்ண யாரா இருந்தாலும் போயிருப்பான். இப்படி பண்ணிட்டேனே. அப்புறம் உங்களுக்கு ஒரு கில்ட் இருக்குது. சொல்லாதீங்க. எதனா சொல்லுவாங்க டிரைவர் சார். என்னுடைய மனைவி வந்து முதல்ல பொண்ணு பார்க்க போறப்ப சார் நான் டிரைவர்ல டீ மில்ல மேனேஜரா இருக்கேன்னு சொல்லி போய் சொல்லி நான் வந்து உறுதி பவுன் போட்டு வந்துட்டேன் சார். தெரியாம தான் கேட்கிறேன். இதெல்லாம் ஒரு பழப்பா? என்னுடைய மாமனார் வந்து நான் எப்படி நான் டிரைவர்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீ விலகவே மாட்டேன். டிரைவர் பையன் நீ கல்யாணம் பண்ணி வேண்டாம்னு சொல்றாரு. என்ன அப்படி பிடிச்சு போச்சு? அது என்னன்னு தெரியலங்க சார். அவரை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே பிடிச்சிருந்துச்சு. சில பேரை பார்த்த உடனே பிடிக்கும், இந்த பவரை பார்க்காமே பிடிக்கல. அப்படியே பிடிச்சிருக்கேன். சொல்லி நல்லா இருக்கு. அப்படியே பிடிச்சிருக்கேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லவனே இருக்கியா? நல்லா இருக்கு. என்ன பண்றீங்க இப்போ? டிரைவர் சார். 2 பேர் டிரைவர் சார். 2 பேர் டிரைவர். நீங்க டிரைவரா? ஆமா சார். என்ன வண்டியா ஓட்டுவீங்க? எல்லா வண்டியும் ஓட்டுவீங்க சார். லாரியில இருந்து எல்லா வரைக்கும். அப்படியா? அப்போ ரன்னிங்ல நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கப்ப எங்க மனைவி வந்து சாப்பாடு பிணைச்சு தருவாங்க. ரன்னிங்ல வாங்கி இப்படி சாப்பிட்டு போறதும் அது ஒரு ஃபீல் பயமா இருக்கு சார். என்னையா இதெல்லாம் எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி இப்படி ஒரு கஷ்டத்தை நாங்க ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடிய அது ஒரு சிரமம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அருக்கு தம்பி, மறக்க முடியல. இந்த ஹோட்டலுக்கு அவங்கதான் ஓனர். கற்பகம் அவங்கதான் ஓனர். அவங்க பேர்ல ஹோட்டலே ஆரம்பிச்சிருக்கு. அவங்கதான் முதலாளி. இன்னைக்கு சார் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். எங்க இருக்கு இந்த ஹோட்டல்? எந்த இடத்துல? அசோக் நகர் 11th அவனியால இந்த கடையா? ஆமா சார். ஆஸ்பத்திரி பக்கத்துல. கரெக்ட் சார். அவ்வளவு பேசல. நான் வந்து சாப்பிட்டது தெரியலப்பா. டேய் ஒரு கேஸ் சுத்தியடா. நான் நீ எல்லாம் வெக்கமா இல்ல. நான் வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாவே இருக்கவங்க ஆளு, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தைரியம் இல்லாத ஒரு ஆளு. நான் என்ன மாதிரி டைப் ஆளுதாங்க? பேசிக்கலி ஐ எம் சோம்பேறிங்க. அவருக்கு வந்து இவ்வளவு வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. டெல்லியில வந்து இங்கிலீஷ் பிஜி வந்து அப்பா டெல்லியில போய் படிச்சுட்டு வருது. ஏன் இங்க படுக்கிறது இடம் இல்லையா? இவங்க வந்து பிளேட் கிளீன் பண்ணி வைப்பாங்க. சாம கழுவுறதா இருக்கட்டும், பிளேட் கழுவுறதா இருக்கட்டும், எடுத்து போடுறதா இருக்கட்டும், அது கொஞ்சமே படக்கூடாது. கத்துக்கணும். இந்த அடக்கத்தை நீங்க கத்துக்கணும். இந்த அடக்கம் எங்கேயோ கொண்டு போய் விட்டுருக்கலாம். நான் வெளி உலகத்தை பார்க்கணும், நான் நிறைய கத்துக்கணும், நான் வெளியில ஷைன் ஆகணும் அப்படின்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டாரு. உங்களை மாதிரி மனுஷனா இருக்கிறனால கொஞ்சம் மாச்சும் மழை பெய்யுது. நான் கஷ்டப்படுறேன் அப்படின்றதுக்காக என் கூட சேர்ந்து அவரும் கஷ்டப்பட்டார். வந்து நான் வெளியில வந்து நான் ஒரு பிசினஸ் உமன் அப்படின்றேன்னா அதுக்கு காரணம் அவரு. நான் ஏதோ பெருசா சாதனை பண்ணிக்கலாம் என்ன பாராட்டினாங்க. இந்த பாராட்டுக்கான காரணம் நான் இல்ல, இவரு. பேசலாம். சந்தர்ப்பத்தில் பேசலாம். வணக்கம்.
அப்படியே சூரிய பகவானே கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறவன் செல்போன் வியாபாரத்தை பண்ணி படுத்த கருவலாம் இந்த வியாபாரம் வியாபாரத்துக்குள்ளேயே நடந்து வந்து நீயும் உதவும் கடவுளே. எனக்கு என்னன்னா அன்பும் ஆதரவும் எனக்கு நிறைய இருந்தா நீங்க அடிக்கடி ஆகும்.